கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த ஓடந்துறையில் அதிகாலையில் காட்டு யானை பாகுபலி வனத்திலிருந்து வெளியேறி சாலையில் உலா வந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் வனத்திற்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பியை பாகுபலி யானை தனது தும்பிக்கையால் அசால்ட்டாக உடைத்த காட்சிதான் இது. நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து அதிகாலை நேரத்தில் வெளியேறிய பாகுபலி யானை ஓடந்துறையில் உள்ள சாலையில் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்றது. இதனை கண்டு அலறிய வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தினர். இதனையடுத்து தனியார் உணவகம் அருகே சென்ற பாகுபலி யானை மேட்டுப்பாளையம் காப்பு காட்டிற்குள் செல்ல முயற்சித்தது. அப்போதுதான் செல்லும் வழியில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி தடுப்பை பாகுபலி யானை தும்பிக்கை மற்றும் தந்தத்தால் உடைத்தெறிந்துவிட்டு வனத்திற்குள் சென்றது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் அந்த ஆத்திரத்தில் காவல் உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலையில் சென்ற காவல் உதவி ஆய்வாளரை இளைஞர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோழிக்கோடு காவல் நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரமோத் என்பவரை சாலையில் நின்ற ஷாபி என்ற இளைஞர் சரமாரியாக கத்தியால் குத்தினார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் பிரமோத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் ஷாபி மீது மற்றொரு உதவி ஆய்வாளரான ஜிச்சித் நிராஸ் ஆகியோர் குற்ற செயல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ததும் அந்த ஆத்திரத்தில் அவர்களை தாக்குவதற்கு காத்திருந்த ஷாபி இருவரும் வராததால் காவல் உதவி ஆய்வாளர் பிரமோத்தை தாக்கியதும் தெரியவந்துள்ளது. போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள ஷாபி மீது மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை சேதப்படுத்தியது, மாவோயிஸ்டுகள் பெயரில் சுவரொட்டி ஒட்டியது உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாலையோர பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையிலிருந்து முதுகுளத்தூர் நோக்கி சென்ற இந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த பாக்கியலட்சுமி என்பவர் உயிரிழந்தார். மேலும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பட்டதாரி சங்கத்தினர்கள் கைது செய்யப்பட்டனர். பட்டியல் சமூகத்தினருக்கு வழங்கப்படுவது போல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் 40% தேர்ச்சி மதிப்பெண் வழங்க வேண்டும், ஸ்லெட் மற்றும் நெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 12வது நாளாக மயிலாப்பூர் திருவள்ளுவர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சாலையோர உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர்.
பத்தனம்திட்டா மாவட்டம் தும்பம்மன் பகுதியில் உள்ள சாலையோர உணவகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. உணவகம் முழுவதும் தீ மளமளவென பரவிய நிலையில் அங்கு இருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உணவகம் முழுவதும் தீயில் கருகிய நிலையில் கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் தீயில் கருகி சாம்பலானது. இன்ஸ்டாகிராம் காதலிய கொன்னு ட்ரங்க் பெட்டில அடைச்சு செப்டிக் டேங்க்ல வீசியிருக்காரு ஒரு ஆட்டோ டிரைவர். திருமணத்திற்கு வற்புறுத்திய இளம்பெண்ணை கொன்று போட்டது ஏன்? போபால் அருகே உள்ள நிஷாத்புரா பகுதியில் காலி இடத்தில் கட்டப்பட்டிருந்த செப்டிக் டேங்கில் இரும்பு பெட்டி ஒன்று மிதப்பதாக அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கண்டுள்ளனர். அந்த பெட்டியிலிருந்து வீசிய துர்நாற்றம் உள்ளே ஏதோ மர்மம் இருப்பதை உணர்த்தியது. அக்கம் பக்கத்தினர் அடுத்த கணமே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தபோதுதான் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடந்திருக்கிறது. பதறியவர்கள் மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். உடல் அழுகி இருந்ததால் கொல்லப்பட்டவர் யார் என்று அறிவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பின் அந்த பெண்ணின் சடலத்தில் ஒளிவிளக்கு போன்ற குறியீடும் 26 மே 1992 என்கிற தேதியும் டாட்டூவாக குத்தப்பட்டிருந்ததை கண்டுள்ளனர். அந்த அடையாளத்தை வைத்து விசாரித்த போதுதான் சடலமாக மீட்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் கோண்டியா மாவட்டத்தை சேர்ந்த அஷ்ரவி என்கிற சியா என்பது தெரிய வந்திருக்கிறது. சியா எப்படி போபாலுக்கு வந்தார், யாரால் கொலை செய்யப்பட்டார் என்று விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. 33 வயதான சியா 3 முறை திருமணமானவர். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக 3 கணவரை பிரிந்து சமீபகாலமாக தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். அப்போதுதான் இன்ஸ்டாகிராம் மூலமாக போபாலை சேர்ந்த சமீர் என்ற வாலிபருடன் சியாவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சமீரும் திருமணமானவர்தான். மனைவி குழந்தைகளுடன் ஆட்டோ ஓட்டி குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சமீருக்கும் சியாவுக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் சமீருடன் சேர்ந்து வாழ முடிவு செய்த சியா சொந்த ஊரிலிருந்து கிளம்பி போபாலுக்கு வந்திருக்கிறார். அங்கே தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து காதலனோடு லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் இந்த விஷயம் தெரிந்த சமீரின் மனைவி கணவருடன் சண்டையிட்டிருக்கிறார். இதனால் சமீரிடம் தன்னையும் திருமணம் செய்து மனைவியாக்கிக் கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கிறார் சியா. ஆனால் அதில் சமீருக்கு உடன்பாடு இல்லை. கள்ளக்காதலிக்கு தாலி கட்ட மறுத்துள்ளார். இதனால் சியாவுக்கும் சமீருக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது. சம்பவத்தன்றும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மல்லு கட்டியுள்ளார் சியா. அந்த ஆத்திரத்தில் சியாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் சமீர். பின்னர் அவரது தாய், சகோதரி, சகோதரர் ஆகியோருடன் சேர்ந்து சடலத்தை ஒரு இரும்பு பெட்டியில் அடைத்து இரவு நேரத்தில் அருகிலிருந்த செப்டிக் டேங்கில் போட்டுள்ளார். 4 நாட்களாக இரும்பு பெட்டியில் அழுகிய சடலம் துர்நாற்றம் வீசியதால் அனைத்து உண்மையும் அம்பலமாகியிருக்கிறது. இதனையடுத்து சமீர் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நாமக்கலில் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியரால் நேர்ந்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜ் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜை கைது செய்தனர். இந்த சம்பவம் பெற்றோர்களிடமும் கிராம மக்களிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நாவலூரில் அதிவேகத்தில் சென்ற ஆட்டோ விபத்தில் சிக்கியதில் 2 பேர் காயமடைந்தனர். சென்னை OMR சாலை நாவலூரிலிருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி சென்ற ஆட்டோ மெட்ரோ பணி பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் உட்பட ஆட்டோவில் பயணித்த பெண்ணும் காயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஆட்டோவை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் இரும்பு உருக்கு ஆலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் மர்ம பொருள் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட அதிர்வலையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளன. கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியின் 9வது வார்டுக்கு உட்பட்ட கங்கன் தொட்டி குடியிருப்பில் 80 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடியிருப்பு அருகே உள்ள தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் நள்ளிரவில் மர்ம பொருள் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட அதிர்வால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் சிமெண்ட் மேற்கூரைகள் சேதமடைந்ததால் குடியிருப்பு வாசிகள் தனியார் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆயிலுடன் கூடிய இரும்பு துகள்களை பாய்லரில் கொட்டி உருக்கும் போது அவற்றில் உள்ள காற்று வெற்றிடத்தால் திடீரென வெடித்து சிதறி இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டையிலிருந்து ரயில் ஏறி வந்து சென்னையில் பல வீடுகளில் தொடர் கைவரிசை காட்டி வந்த கில்லாடி லேடி போலீசில் வசமாக சிக்கியுள்ளார். சென்னை பெரம்பூரில் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரம்பூர் வெங்கட்ராமன் தெருவில் வசித்து வரும் சுகுமாரன் என்பவரது வீட்டில் கடந்த 10ஆம் தேதி 4000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து செம்பியம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போது ராணிப்பேட்டையை சேர்ந்த இந்துமதி என்ற பெண் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்திய போது ராணிப்பேட்டையிலிருந்து ரயிலில் சென்னைக்கு வந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்துமதியிடமிருந்து 7000 ரூபாய் ரொக்கம் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். இந்துமதி மீது ராணிப்பேட்டை, அரக்கோணம், பெரும்பாக்கம், போரூர், மதுரவாயல் காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சிறுமிகளை காட்டுப்பன்றிகள் துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது காட்டுப்பன்றிகள் துரத்தியதால் சிறுமிகள் அலறியடித்து ஓடிய காட்சிகள்தான் இவை. பத்தனம்திட்டாவிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் வழியில் சாலை ஓரம் உள்ள வீட்டின் வெளியே சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஓடி வந்த 4 காட்டுப்பன்றிகள் சிறுமிகளை துரத்தின. அலறியபடி சிறுமிகள் ஓடிய நிலையில் அவர்களது சப்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த பெற்றோர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஊருக்குள் காட்டுப்பன்றிகள் உலா வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவிலில் கடன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் கட்டிட ஒப்பந்ததாரர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் பணம் கேட்டு அவமானப்படுத்தியதால் கட்டிட ஒப்பந்ததாரரை கார் ஏற்றி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட மெக்கானிக் பரபரப்பான வாக்குமூலம் அளித்துள்ளார்.
தெங்கம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமாரிடம் டிவி மெக்கானிக் விக்டர் ராஜதாஸ் 1,02,000 ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று ஜெயக்குமாரும் அவரது சகோதரர் விஜயகுமாரும் டிவி மெக்கானிக் கடைக்கு சென்று பணம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த விக்டர் ராஜதாஸ் காரை ஏற்றியதில் பலத்த காயமடைந்த விஜயகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவத்திற்கு பிறகு தப்பி ஓடிய விக்டர் ராஜதாஸை போலீசார் கைது செய்தனர். பணம் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்ததால் தான் இந்த கொலையை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஒடிசாவிலிருந்து கட்டுமான பணியாளர்களை ஆந்திர மாநிலத்திற்கு அழைத்து வந்த சொகுசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் மான்யம் மாவட்டத்தில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சொகுசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் பலத்த காயமடைந்தனர். ஒடிசாவின் நபரங்பூர் பகுதியிலிருந்து 31 பயணிகளுடன் ஆந்திர மாநிலம் விஜயவாடா நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பார்வதிபுரம் மான்யம் மாவட்டத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 7 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் சாலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற சாலூர் நகர காவல் ஆய்வாளர் பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் ஒடிசாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட கட்டுமான பணியாளர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் திருமண நிகழ்வில் சர்வசாதாரணமாக 4 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் நகைகளை திருடிய பலே திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே திருமண நிகழ்ச்சியில் மணமகளின் நகைப்பை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவதாஸ்புரா பகுதியில் நடந்த திருமண நிகழ்வில் இளைஞர் ஒருவர் சாதாரணமாக மணமேடைக்கு வந்து மணமகளின் பையை எடுத்து சென்றுள்ளார். அந்த பையில் சுமார் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நகைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. திருடன் பையை தனது ஆடைக்குள் மறைத்து செல்வது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஆடம்பர திருமணங்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பலின் செயலாக இது இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள கோயிலுக்கு தனியார் சுற்றுலா வேனில் சென்றவர்கள் சேலம் அருகே விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். சேலம் அருகே சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையை சேர்ந்த 18 பேர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள கோவில்களுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பியுள்ளனர். வேனை முத்துக்குமரவேல் என்பவர் ஓட்டி சென்ற நிலையில் வேலிக்காடு பகுதியில் வந்தபோது வேனின் பிரேக் வயர் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.